2 நாள் கழித்து அபியை மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்தார்கள். அன்று இரவு விக்கியின் மடியில் படுத்து அழுது கொண்டே இருந்தாள் அபி. இரவு முழுவதும் கண்ணீரால் நிறைத்து விட்டாள். என்னவோ சொல்லி விக்கி அவளை சமாதானப்படுத்தியும் அவள் மனமும் அழுகையும் ஓயவே இல்லை. விக்கியின் மடியிலேயே படுத்து தூங்கிவிட்டாள். பொழுதும் விடிந்தது. பழையபடி நடமாட முடியவில்லை. ஒரு குழந்தையை கவனித்துக் கொள்வதைப் போல அவள் மாமியாரும் கணவரும் மாறி மாறி கவனித்து கொண்டார்கள். பல வீடுகளில் மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, வரதட்சணை கொடுமை நடக்கிறது. ஆனால் அபிக்கு கிடைத்த மாமியார் மற்றும் கணவனைப் போல் யாரும் இனி பிறந்திட முடியாது என்பதற்கு ஏற்றாற்போல் இருவரும் அவளை கவனித்துக் கொண்டனர். கடவுள் கொடுக்கும் வரங்களில் முக்கியமான ஒன்று இன்னொரு வீட்டு பெண்ணை தன் மகளாய் பாவிக்கும் மாமியார். இப்படி ஒரு மாமியார் கிடைத்ததே அவள் செய்த புண்ணியமாக நினைத்தாள். தன் மகள் மீது இவ்வளவு அன்பை கொட்டும் மகனையும் தாயையும் பார்த்து அபியின் பெற்றோர் உள்ளம் பூரித்து போனது. ஓரிரு வாரங்களில் அபியின் உடல்நிலை நார்மலுக்கு வந்தது. ஆனாலும் அபியை பார்த்து கொள்ள இரு வீட்டு பெற்றோர்களும் அவளுடனே எப்போதும் இருந்தனர். ஒரு நாள் விக்கி வேலைக்கு சென்ற பிறகு கார் ஒன்று வீட்டின் முன்னே வந்து நின்றது. அனைவரும் வெளியே சென்று எட்டி பார்க்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்ட பெரியவர் ஒருவரும் வயதான அம்மா ஒருவரும் காரில் இருந்து இறங்கினார்கள். அது வேறு யாரும் அல்ல, விக்கி வேலை செய்யும் இடத்தின் முதலாளிதான். அபியை பார்த்து நலம் விசாரிக்க வீட்டிற்கு வந்திருந்தார். அவர்கள் மிகவும் வயதானவர்கள். எப்படி இருக்கீங்க அபி? இப்போ உங்க உடம்புக்கு பரவாயில்லையா என்று அந்த பெரியவர் கேட்க, இப்போ நல்லா இருக்கிறேன் ஐயா. என்னோட கணவர் என்னை நல்லபடியா பாத்துக்கிறார் ஐயா. எங்ககிட்ட எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்கம்மா. ஆனால் நாங்கள் யார் வீட்டுக்கும் இது வரைக்கும் போனதே இல்லைம்மா. நேற்று நடந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நான் உன்னை பார்க்க வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம்மா என்று சொல்ல ஆரம்பித்தார் அந்த முதியவர். எப்போதுமே வேலை ஆரம்பித்த கொஞ்ச நேரம் கழித்து யாரெல்லாம் என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க ரவுண்ட்ஸ் போகிறது என்னோட வழக்கம். அப்படி நான் ரவுண்ட்ஸ் போகும்போது உன்னோட கணவரும் அவரோட நண்பரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். மென்மையாய் அபியை பார்த்தார். அங்கு நடந்தது இதுதான். டேய் விக்கி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பார்த்தா இங்கே வந்து மரத்துக்கடியில் தனியாக உட்காந்துட்டு இருக்கேன். காலையிலேயே கேட்கணும்னு நினச்சேன். 2 வாரமாகவே உன் முகமே சரியில்லை. வீட்டில் எதுவும் பிரச்சனையா? சொல்லுடா. தோலை தொட்டு ஆதரவாய் கேட்டார் விக்கியின் நண்பர் வினோத். அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, லேசாக தலைவலி, அவ்வளோதான். யாருக்கு? உனக்கா? டேய், நாம் நண்பர்களாகி 12 வருஷம் ஆச்சு. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஒழுங்கா இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? கொஞ்சம் அதட்டலாகவே கேட்க, மனைவிக்கு அபாஷன் ஆயிடுச்சு வினோத். அதான் மனசு பூரா கஷ்டமாக இருக்குது. ஹஹா, ஏதோ காமெடி ஜோக்கை கேட்டது போல் வினோத் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்க, இப்போ எதுக்குடா சிரிக்கிற? என் விக்கியின் கண்கள் சிவப்பாக மாற ஆரம்பித்தது. பூ, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். டேய் விக்கி, பொண்ணுங்களுக்கு அபாஷன் ஆகுறதெல்லாம் சப்ப மேட்டர்டா. இதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. என் பொண்டாட்டிக்கு கூட தான் 4 வாட்டி அபாஷன் ஆயிடுச்சு. 5வது தடவையாக அவள் குழந்தைய பெற்றுக்கலையா என்ன? சாதாரணமாய் கேட்ட வினோத்தை சற்று ஆக்ரோஷமாய் எழுந்த விக்கி சற்றும் எதிர்பாராமல் இருந்த வினோத் கன்னத்தில் பலார் என அறைந்தார். வினோத் நிலை தடுமாறி போனார். விக்கியின் கோபம் உச்சந்தலைக்கு ஏறி இருந்தது. என்னடா சொன்ன? ஒரு பொண்ணுக்கு அபாஷன் ஆகிறது சப்ப மேட்ரா? அபாஷன்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஒரு மனுஷனோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் உருவாக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியுமாடா உனக்கு? குறைஞ்சது 8 மணி நேரம் ஆகும். ஒரு பொண்ணுக்கு அபாஷன் ஆகும்போது அவங்க பிறப்புறுப்பு வழியாக குறைஞ்சது 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் ரத்தம் வரைக்கும் வெளியே போயிடும். அப்போ அவங்க உடல்நிலையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இடுப்புக்கு கீழே மறுத்து போயிடும். எழுந்து நடக்க 7 நாள் ஆயிடும். அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏற்படுற வழியை நான் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆம்பளையாலும் யூகிக்க கூட முடியாது. தனக்கு ஏற்படுற முதல் கர்ப்பம் களையும் போது அந்த மனசோட வலியையும் வேதனையையும் கிட்ட இருந்து பார்த்தவன்டானா. உலகத்திலேயே கஷ்டமான வேலை எது தெரியுமா? வீட்டு வேலை செய்கிறது தான். அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு துணி துவைக்கிறது, வீட்டை கழுவுறது, சமைக்கிறது, அவ்வளவு ஏன் கட்டுன புருஷனை கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் கவனிச்சுக்கிறதுன்னு தனக்குள்ளே இருக்கிற எந்த வழியையும் வெளியே தெரியாமல் மறைச்சி இன்னைக்கும் எத்தனை பொண்ணுங்க வாழ்கிறாங்க தெரியுமாடா உனக்கு? அவங்க கிட்டலாம் போய் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாரு. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அதில் நீங்கள் என்னவா பிறக்க ஆசைப்படுறீங்கன்னு. ஒரு பொண்ணு கூட சத்தியமாக பொண்ணாக மட்டும் பிறந்துடக்கூடாதுன்னு தாண்டா சொல்லுவாங்க. ரொம்ப பாவப்பட்டவங்க அவங்க. தயவு செஞ்சு பொண்ணுங்களை ரொம்ப துச்சமாக நினைக்க பேசாதீங்கடா. நீங்கள் உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க மனசு எந்த விதத்திலும் காயப்படுத்தாதீங்க. படக்கென்று ஓடி வந்த வினோத் விக்கியின் கைகளை பிடித்து கொண்டு, சத்தியமாக இதுக்கு பின்னாடி இத்தனை விஷயம் இருக்கும்னு நான் நினைக்கலடா. என்னை மன்னிச்சிரு. நீ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆண்களுக்கு பொண்ணுங்களோட அருமை தெரிகிறதே இல்லை. உண்மைதாண்டா விக்கி. அபார்ஷன்னா சப்ப மேட்டர்னு சொன்னியே. உன் மனைவிக்கு 4 வாட்டி அபார்ஷன் ஆனாலும் 5வது தடவையாக ஒரு குழந்தைக்கு தாயானது அவங்களோட பெண்மையை நிரூபிக்க இல்லை. இந்த சமுதாயத்தில் என் புருஷனும் ஆம்பளை தான்னு காட்ட. அதுக்காக மீச வச்சவன் எல்லாம் ஆம்பளை இல்லை. எவன் ஒருத்தன் தன் மனைவியோட கஷ்ட காலத்தில் மனைவியோட நிழலாக இருக்கிறானோ அவன் தாண்டா உண்மையான ஆம்பளை.
மன்னிப்பு கேட்கறதுனா போய் உன்னோட மனைவி காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. முகமே வெளுத்து போயிருந்தது வினோத்திற்கு. இதுதாம்மா நடந்துச்சு. கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட வரதட்சணையையும் வெறும் உடம்பு சுகத்தையும் பார்க்குற எத்தனையோ ஆண்கள் மத்தியில் உன்னோட கணவர் பேசின பேச்சு இப்படி கூட ஆம்பளைங்க யோசிப்பாங்களான்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. உன் மேலே கொஞ்சம் பொறாமையும் வந்துச்சு. இதை பற்றி என் மனைவி கிட்ட சொன்னேன். உன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சா. பொண்டாட்டி ஆசையாச்சே, அதான் உடனே கூப்பிட்டு ஓடி வந்துட்டேன். அபியின் கையை பிடித்த அந்த அம்மா, உனக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு கணவர் எல்லாருக்கும் அமைஞ்சிட்டா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளே இருக்காதுமா. விக்கி ரொம்பவே கிரேட். என் கணவரும் ஒரு காலத்தில் உன்னோட விக்கி மாதிரி தான். என் கணவருக்கு அப்புறம் பெண்களையும் பெண்களின் உணர்வுகளையும் மதிக்க தெரிந்த ஒரு நபர் உன் கணவர் தாம்மா. ஆமாம் சார், ஆரம்பத்தில் என் கழுத்தில் அவர் தாலி கட்டும்போது என்னோட எதிர்காலம் அவ்வளோதான்னு நினச்சி ரொம்ப அழுதேன். ஆனால் எனக்கு தாலி கட்டின அன்னைக்கு நான் சரியான துணையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு கடவுள் காட்டி கொடுத்துட்டாரு. இந்த நொடி சாகிறதா இருந்தால் கூட அவர் மடி தான் வேணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் அவரை நேசிக்கிறேன் ஐயா. 2 பேரும் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள்மா என்று இருவரும் ஆசீர்வதிக்க அவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றுக்கொண்டாள் அபி. சிறிது நேரம் பேசிவிட்டு அபியும் அவள் மாமியாரும் கொடுத்த அன்பு தொல்லையால் மதிய உணவும் சாப்பிட வைத்தே அனுப்பினாள். மனம் முழுவதும் மட்டுமல்ல, உயிர் முழுவதும் நிறைந்து விட்டான் விக்கி. அப்பொழுதே அவரை கட்டிப்பிடித்து கொஞ்ச வேண்டும் போல் இருந்தது. அன்று இரவு வேலை முடிந்து வந்தவனிடம் அவள் அன்பை முழுவதுமாய் கொட்டி தீர்த்தாள். நாட்கள் மாதங்களாகி பறக்க அபியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு குழந்தை பிறப்பை தள்ளி போட்டிருந்தார்கள். திருமணம் முடிந்து 2 வருடம் கடந்த நிலையில் அவர்களை சோதிக்க கடவுள் அடுத்த அம்பை ஏவினார். ஒரு நாள் விக்கியும் அபியும் கோவிலுக்கு சென்று இருந்தனர். கோவிலை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்த போது விக்கியின் உறவினர் ஒருவர் விக்கியை அழைத்து பேச, அனைவரும் பேசிக்கொண்டிருந்த சமயம் உறவினரோ விக்கியிடம் குழந்தையை பற்றி விசாரிக்க, அபியும் விக்கியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க, இவர்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை என்பதை உறவினர் தெரிந்து கொண்டார். அதற்கு விக்கியோ, நாங்கள் தான் இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி வைத்திருக்கிறோம் என்று கூற, உறவினரோ ஏதேதோ அட்வைஸ் செய்துவிட்டு சென்றார். விக்கியின் முகத்தை பார்க்கும் பொழுது அபிக்கு மனது கஷ்டமாக இருந்தது. விக்கியும் உறவினர் பேசியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருவரும் சாமி கும்பிட்டு கொண்டிருந்த சமயம் அந்த உறவினர் அவர் மனைவியிடம் இவர்களை பற்றி பேசுவது அரைகுறையாக அபியின் காதில் விழுந்தது. அவரோ விக்கியை ஆண்மை அற்றவர் என்றும் இவரால் குழந்தை பெற்றுக்க முடியாது என்றும், படித்த பெண் என்பதால் படிக்காதவனை ஒதுக்கி வைத்திருப்பாள், ஒருவேளை பணத்திமிரில் இவனுடன் சேர்ந்து வாழாமல் கூட இருக்கலாம், இவன் மூஞ்சியை பிடிக்காம அந்த பொண்ணு இவனுக்கு புள்ள பெத்து கொடுக்கலையோ என்னமோ, வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டே இருந்தது அபிக்கு நன்றாக கேட்டுவிட்டது. விக்கி எதையும் கவனிக்காமல் சாமியை கும்பிட, அபி கோபத்தில் உறவினர் அமர்ந்திருந்த இடத்திற்கு செல்ல, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? உங்கள் பொண்ணா இருந்தா இப்படித்தான் பேசுவீங்களா? என் புருஷன் ஆம்பளையா இல்லையான்னு உங்களுக்கு நிரூபிக்க எங்களுக்கு அவசியம் கிடையாது. என்ன சொன்னீங்க? எனக்கு படித்த திமிரா? நீங்கள் பார்த்தீங்களா? என் புருஷன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? அவர் சொக்க தங்கம். என் புருஷனை பற்றியோ என்னை பற்றியோ இந்த மாதிரி பேசுகிறத பார்த்தேன், நடக்கிறதே வேற என்று கோவிலுக்குள் கத்த, அதை பார்த்த விக்கி அவள் முன்னால் வந்து நின்றான். நாம் கிளம்பலாம் விக்கி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் நான் அழுதுடுவேன், என்னை இங்கே இருந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லி அவனை கட்டி கொண்டாள். அபிமா, கொஞ்சம் பொறுமையாக பேசலாமே, எதுக்கு இவ்வளோ பதட்டம்? விக்கி கேட்க, நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம், அவ்வளோதான், வாங்க என கணவரை இழுத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள். அபி அழுது கொண்டே வீட்டிற்குள் நுழைய, மாமியாரை பார்த்ததும் அனைத்தையும் சொல்லி அழுது அவர் தோளில் சாய்ந்தாள். அபிமா, ஊர்க்காரங்களும் சொந்தக்காரங்களும் 1000 பேசுவாங்க, நாக்கில் நரம்பே இல்லாமல் பேசத்தான் செய்வாங்க. அவங்களுக்காக நீயும் சரிக்கு சரியாக பேசினா தப்புடா. அத்தை, கோவத்தில் சோத்தை விட்டுட்டு வேற எதை வேணும்னாலும் சாப்பிடலாமா? எனக்கு என் புருஷன் முக்கியம், அவரோட மரியாதை முக்கியம், கௌரவம் முக்கியம்.
என் வீட்டுக்காரரோட வார்த்தையை மீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. என் புருஷனை மற்றவங்க பேசும்போது நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிங்களா? என் புருஷனை பற்றி யாராச்சும் ஒரு வார்த்தை தப்பாக பேசுனா என்னால் சும்மா இருக்க முடியாது. சொல்லிக்கொண்டே மாமியாரின் முகத்தை பார்த்து, என் புருஷனை மதிக்காதவங்க என்ன பெத்தவங்களா இருந்தாலும், ஏன் நீங்களாவே ஆனாலும் எனக்கு தேவையே இல்லை. என் புருஷனை மதிக்காத எந்த சொந்த பந்தமும் எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு என் புருஷன் தெய்வம், என் உசுரே அவர்தான் என்று கண்ணீர் வலிய கூறினாள். கோவிலில் இருந்து வந்ததில் இருந்து அவளையே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் விக்கி. அத்தையும் மனம் வருந்தி கோவிலுக்கு செல்ல பாத்ரூமில் துணி துவைத்து கொண்டிருந்த அபியின் பின்னால் வந்து அவளை அணைத்து கொண்டான். நான் உண்மையாகவே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அபி. என்ன சந்தோஷம்னு சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன் இல்லை விக்கி. ஒரு ஆம்பளைய எந்த சந்தர்ப்பத்திலையும் விட்டு கொடுக்காத பொண்ணு கிடைக்கிறது இறைவன் கொடுத்த வரம்னு சொல்வாங்க. அந்த வரம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டசாலி தானே? மென்மையாய் புன்னகைத்தாள். எனக்கு நீங்களும் அப்படித்தான் விக்கி. யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினா என்னால் தாங்க முடியாது. உங்களில் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. பார்த்தேன் எப்பா, என் பொண்டாட்டிக்கு மூக்குக்கு மேலே எவ்வளோ கோவம் வருதுடா சாமி. அதுக்காக என் புருஷனை பற்றி ஏன் முன்னாடியே தப்பாக பேசுனா யாராக இருந்தா என்ன கொன்றுவேன். அபி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என அவள் தாடையை தன் இரு கரங்களால் தாங்கியவாறே அவன் கேட்க, கேளுங்க விக்கி. சரி, இப்போ வேண்டாம், அப்புறம் கேட்குறேன். இப்போது ஒரு கப் காப்பியை கொடு, சாப்பாடு செய், படுக்கும்போது பேசிக்கலாம் என்றான். அத்தை கோவிலில் இருந்து வர்றதுக்குள்ள நானும் சமையலை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று புன்னகைத்தவாறே காப்பியை எடுத்து வந்தாள். இரவு உணவை முடித்து கொண்டு படுக்கைக்கு சென்றார்கள். வாங்க டார்லிங், எல்லா வேலையும் முடிஞ்சதுங்களா? ஆச்சு விக்கி. என்னடி தங்கம்? விக்கி, நான் உங்கள் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டுமா? குழந்தை போல கேட்ட அவளை நெருங்கி வந்து அணைத்து கொண்டான். என்னடா இப்படி கேட்குற? இந்த மடியே உனக்கு தானடா இருக்கு, வா படுத்துக்கோ சொல்லியபடியே அவளை அவன் மடியில் படுக்க வைத்தான். இரவு முழுவதும் அவள் கண்ணீர் அவன் நெஞ்சை நனைத்து விட்டது. அவளை சமாதானப்படுத்துவது தான் அவனுக்கு பெரும்பாடு ஆகிவிட்டது. மனம் முழுக்க நிறைய புலம்பல்களுடன் உறங்க அதிகாலை ஆனது. எவ்வளவு நேரம் தூங்கினாள் என்று தெரியவில்லை. கண் விழிக்கும்போது விக்கி அவள் அருகில் இல்லை. உடனே மணியை பார்க்க நேரம் காலை 11. ஐயோ, இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா? விக்கி சாப்பிட்டாரான்னு தெரியலையே. அத்தை சமையல் பண்ணிட்டு இருக்காங்களோ? குழப்பத்தோடு எழுந்து முகம் கழுவினாள். சமையலறையில் பாத்திரங்கள் உருட்டும் சத்தம் கேட்க உள்ளே சென்ற அவளுக்கு இன்ப அதிர்ச்சி. அவள் மாமியார் நாற்காலியில் அமர்ந்திருக்க அவள் கணவர் தான் சமைத்து கொண்டிருந்தார். அத்தை, இங்கே என்ன பண்ணுறீங்க? அவர் ஏன் சமையல் கட்டில் நிற்கிறாரு? மாமியாரோ அவளை பார்த்ததும் சிறு புன்னகையோடு, அதை நீயே அவங்கிட்ட போய் கேளு, என் வேலையை பார்க்க விடாமல் என்னை இங்கே உட்கார வச்சிட்டான். வாங்க அபிச்சலம், உங்களுக்கு காபி தயார், இந்தாங்க. விக்கி, இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அத்தை தானே எப்பவும் சமைப்பாங்க, அவங்கள ஏன் அங்கே உட்கார வச்சிங்க? ஏங்க, இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகலையா? பொண்டாட்டியை விட வேலை அவ்வளோ முக்கியம் இல்லை கண்மணி. அது சரி, அத்தையை சமைக்க சொல்லியிருக்கலாமே. நீங்கள் என்ன சமையல் பண்ணுறீங்க? என்னை எழுப்பி விட்டுருக்கலாமே. இல்லடிச்சலம், ராத்திரியெல்லாம் நீ ரொம்ப அழுதுட்டு லேட்டாக தான் தூங்குன. நான் எழுந்து பார்க்கும்போது நீ ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தியா? எழுப்ப மனசே வரல, அதான் தூங்கட்டுன்னு விட்டுட்டேன். சரி கிளம்பு. எங்கே விக்கி? நம்ம சொந்தக்காரங்க பொண்ணுக்கு நாளைக்கு சீமந்தன்னு நேற்றே அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாங்களாம். நாமளும் போயிட்டு வந்துடுவோம் என்றதும் அபியின் முகம் வாடியது. நான் வரல விக்கி. அபி, அவங்க நமக்கு நெருங்கின சொந்தம்தான், நம்ம போகலைன்னா தப்பாக நினைப்பாங்க என்று மாமியார் கூற,
இல்லை அத்தை, நான் வரல, என்னை மன்னிச்சிடுங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற, அதான் உன்னையும் கூட்டிகிட்டு போக சொல்லி அம்மா கிட்ட சொன்னேன். இல்லை விக்கி, நான் வரல. அம்மா, என் பொண்டாட்டி வரலையா? அப்போ நானும் வரல, நீ மட்டும் போயிட்டு வா. கிளம்பு கிளம்பு. டேய், என்னடா பொண்டாட்டி வரலன்னு சொன்னதும் இப்படி பெத்த தாயை கலட்டி விடுற? அப்படிலாம் இல்லை தெய்வமே, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. சரிடா, நானே போகிறேன். அது வரைக்கும் வீட்டையும் உன் பொண்டாட்டியையும் பத்திரமா பார்த்துக்கோ. நேரத்துக்கு சாப்பிடுங்க 2 பேரும். சரிங்க அத்தை, நீங்கள் போயிட்டு வாங்க. அபி, நீ ஏன் வரலன்னு சொல்கிறேன்னு எனக்கு புரியுது. எதையும் நினச்சி வருத்தப்படாத, அத்தை போயிட்டு வரேன் என்று கிளம்பினார். விக்கி, அம்மா வர 4 நாள் ஆகுண்டா. சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வா என்று இருவரும் வாசல் வரை சென்று மாமியாரை வழி அனுப்பி வைத்தனர். அபி, நீ போய் குளிச்சுட்டு துணி மாற்றிட்டு வா. எதுக்கு விக்கி? உனக்காக தாண்டி. அப்போ என்னென்னு சொல்லுங்க விக்கி. அது சஸ்பென்ஸ். விக்கி, சொல்லுங்க விக்கி. அதெல்லாம் முடியாது, போய் ரெடியாகு. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.